Hello guys, welcome back to Python series Tamil. Last video வந்து நம்ம எப்படி class create பண்றது and then அதுக்கு வந்து methods வந்து எப்படி நம்ம வந்து define பண்றதுன்னு பார்த்தோம். ஸோ கிளாஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா attribute and behavior. behaviorங்கிறது ஒன்று இல்லை, methods. ஸோ இந்த வீடியோவில் வந்து போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் அப்கமிங் வீடியோஸில் வந்து நம்ம ஆட்ரிபியூட்டை பற்றி வந்து பேசலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோவில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம init மெத்தடை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ init மெத்தடுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் நேம். இப்போ முன்னாடியே பார்த்துப்போம் ஸ்பெஷல் வேரியபிள்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்துருப்போம். அதேமாதிரி இது ஸ்பெஷல் மெத்தடுன்னு சொல்லுவாங்க, init அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க. இது எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா வேரியபிளை வந்து இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு, அதாவது வந்து வேரியபிள் வந்து நம்ம டிக்ளேர் பண்ணுறதுக்கு, அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே அது கிளாஸ்க்குள்ளே வந்து நம்ம வந்து இனிஷியலைஸ் பண்ணுறதுக்காக வந்து யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் தான் வந்து init மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்ற லாங்குவேஜ்லேருந்து வர மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லுவீங்க. மற்ற லாங்குவேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இது வந்து எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது. ஸோ நம்ம இங்கே ஒரு கிளாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதுக்கு வந்து ஒரு கம்ப்யூட்டர் நேம் டிஃபைன் பண்ணியிருப்போம். இதெல்லாம் ஒரு லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். நீங்கள் இந்த லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு இருந்துருங்க, அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோலாம் புரியும். ஸோ ஓகே, நம்ம வந்து போன வீடியோவில் வந்து மெத்தட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒரு கான்ஃபிக்னு சொல்லிட்டு நம்ம வந்து மெத்தட்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணி அதை வந்து கால் பண்ணியிருக்கிறோம். இப்போ வந்து நம்ம எப்படி வந்து ஒரு ஆட்ரிபியூட்டை வந்து கிளாஸ்க்குள்ளே நம்ம இனிஷியலைஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஓகே, அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணோம். ஸோ அந்த ஃபங்க்ஷன் நேம் பார்த்தீங்கன்னா init. ஸோ அண்டர்ஸ்கோர் in அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ கிரியேட் பண்ண பிறகு இதில் வந்து நம்ம ஃபங்க்ஷனாகவே ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இதில் என்ன நம்ம பாஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப். ஸோ செல்ஃபுங்கிறது முன்னாடியே பார்த்துருப்போம். என்னென்னு ஒரு ஆப்ஜெக்டை வந்து நம்ம வந்து ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணும்போது இந்த செல்ஃபுங்கிற ஆர்குமெண்ட் வந்து ஆப்ஜெக்டை வந்து இனிஷியலைஸ் பண்ணிக்குவோம். ஸோ ஓகே, இதுக்குள்ளே ஜஸ்ட் நான் வந்து பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரம் initன்னு நான் சொல்கிறேன். ஸோ எதுக்காக நான் இது பிரிண்ட் பண்ணுறேன்னா, ஸோ இப்போ பிரிண்ட் பண்ணுறேன், ஏன் நான் காலே பண்ணல, initங்கிற ஃபங்க்ஷன் நான் டிஃபைன் பண்ணியிருக்கிறேன். பட் நான் அதை காலே பண்ணாமல் எனக்கு வந்து ஹோல் இது ரன் ஆகும்போது இதுவும் ரன் ஆகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த இனிஷியலைஸ் மெத்தட் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து நம்ம வந்து கால் பண்ணாமே பைத்தன் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது கால் பண்ணிக்கும். ஸோ அதே வந்து கால் பண்ணிக்கும் init மெத்தட் வந்து யூஸ் பண்ணோம்னா. ஸோ இது வச்சு நம்ம எப்படி ஒரு வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணுறது ஸோ அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா வந்து CPU, RAM அண்ட் ஸ்டோரேஜ் டிவைசஸ்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அது வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிளில் வந்து நான் CPU-னா என்ன, i5 ப்ராசஸரா, ரைசன் ப்ராசஸரா அப்படின்னு சொல்லிட்டு நான் டிஃபைன் பண்ணிக்குவேன். அதாவது ரேமுங்கிற ஒரு ஆர்குமெண்ட்டில் அண்ட் தென் CPU ஆர்குமெண்ட்டில், ரேம்ங்கிற ஆர்குமெண்ட்டில் 16GB 8GB அந்த மாதிரி வேரியண்ட்டில் வந்து ரேமுங்கிற ஆர்குமெண்ட்டில் பாஸ் பண்ணி வைக்கிறேன். ஸோ இந்த ஆர்குமெண்ட்ஸில் வந்து நான் இங்கே பாஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா init மெத்தடில். ஸோ செல்ஃபுங்கிற பக்கத்தில் நான் CPUன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்குமெண்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன் அண்ட் தென் ரேமுங்கிற ஒரு ஆர்குமெண்ட்டை கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே, கிரியேட் பண்ணிட்டீங்க. இப்போ நம்ம பாஸ் பண்ணணும்ல, இந்த நீங்கள் CPU சொன்னது ஆர்குமெண்ட் ஓகே, ரேம் சொன்ன ஆர்குமெண்ட் ஓகே. ஸோ நம்ம எங்கே பாஸ் பண்ணுவோம் அதை பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அங்கே வந்து நம்ம பாஸ் பண்ணுவோம். இங்கே வந்து நான் வந்து CPU வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா i5 அப்படின்னு சொல்லிட்டு நான் பாஸ் பண்ணுறேன். அண்ட் தென் இதுக்குள்ளே வந்து நான் வந்து ஒரு 16GB ரேம்னு சொல்லிட்டு நான் பாஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து 2 ஆர்குமெண்ட்டாக தந்திருக்கோம். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 3 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி தான் இந்த செல்ஃபுங்கிற ஒரு ஆர்குமெண்ட் வந்து இந்த ஆப்ஜெக்டை வந்து ஒரு ஆர்குமெண்ட்டாக எடுத்துக்கும். ஸோ அதனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் 1 அண்ட் தென் i5 ப்ராசஸர் அண்ட் தென் 16GB அப்படின்னு பாஸ் ஆகும். ஓகே, ஸோ எல்லாம் பாஸ் பண்ணிட்டோம். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறது, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது வந்து ஒரு ஆர்குமெண்ட்டாக தான் இருக்கும், ஒரு ஆப்ஜெக்டாக இருக்காது. ஸோ அப்போனா ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம அதை மாற்றணும்னா என்ன பண்ணணும், இப்போ செல்ஃபுங்கிறது இங்கே ஆப்ஜெக்டாக இருக்குது. ஸோ அந்த செல்ஃபுங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி நம்ம வந்து ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணணும். இப்போ CPU வந்து நான் CPU நான் பாஸ் பண்ணுறேன். நீங்கள் என்ன நேம் வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து இப்போ எல்லோரும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெத்தட் தான் யூஸ் பண்ணுவாங்க, எல்லா டெவலப்பர்ஸுமே. ஸோ சில பேர்த்துக்கு கன்ஃபியூஸ் ஆகும், பட் இதுதான் வந்து ஒரு கரெக்டான மெத்தட். ஸோ CPUங்கிற இடத்துல நான் CPUன்னு பாஸ் பண்ணுறேன். அதுதான் நம்மளுக்கு இன்னொரு ஆர்குமெண்ட் இருக்குது, என்னென்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப். ஸோ செல்ஃபில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரேம்னு பாஸ் பண்ணி அதுக்கு ரேம்க்கு நான் அசைன் பண்ணுறேன்.
ஸோ செல்ஃபுங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட்டு. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி இந்த சிபியூங்கிற ஆர்குமெண்ட்டை வந்து நான் சிபியூக்கு நான் பாஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ அப்போ i5 வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து ஆர்குமெண்ட்டில் இருக்கிற வேல்யூஸை வந்து நம்ம வந்து குளோபல், அதாவது வந்து நம்ம ஆப்ஜெக்ட்டுக்கு பாஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம செல்ஃபுங்கிற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணி அதுக்கு வந்து நம்ம வந்து என்ன அசைன் பண்ணுறோமோ அதுக்கு வந்து நம்ம அசைன் பண்ணோம். ஸோ நீங்கள் இங்கே வேறு நேம் கூட கொடுத்துக்கலாம், தென் ரேம்க்கும் நீங்கள் வேறு நேம் கொடுத்துக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து ஒரு வேரியபிள்ஸ் வந்து இனிஷியலைஸ் பண்ணுறது. ஓகே, ஸோ இப்போ இனிஷியலைஸ் பண்ணிடுச்சு. இப்போ இந்த கான்ஃபிகில் எனக்கு வந்து அந்த இது என்ன கான்ஃபிகோ நம்ம வந்து பிரிண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ நான் இங்கே வந்து இன்னொரு கான்ஃபிக் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே வந்து 2ன்னு சொல்லி நான் தந்துக்கிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா ரைசன் ப்ராசஸர் நான் வைக்கிறேன், Ryzen 5. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் 8GB மாற்றிக்கிறேன். ஸோ நம்மளுக்கு இப்போ 2 கான்ஃபிகரேஷன் இருக்குது. ஸோ கம்ப்யூட்டர் 1ல் i5 ப்ராசஸர் 8GB RAM அண்ட் கம்ப்யூட்டர் 2ல் Ryzen 5 ப்ராசஸர் அண்ட் 16GB RAM. ஸோ இப்போ வந்து நான் இது காலும் பண்ணிடணும். ஸோ ஓகே, டன். ஸோ இப்போ நான் வந்து லைக் இது ஃபங்க்ஷன் மாதிரி தான், இது எல்லாமே ஃபங்க்ஷன் ரிலேட்டடாக தான் இருக்கும். ஓகே, இந்த எனக்கு மெத்தட்ஸில் இந்த எல்லாமே எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ அதுக்கு வந்து நான் கான்ஃபிக் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபிகிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து நான் சிபியும் ரேமையும் நான் பாஸ் பண்ணுறேன். ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிபியூங்கிற ரேமுங்கிற பார்த்தீங்கன்னா ஒரு லோக்கல் வேரியபிளாக தான் இருக்கும். அது வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி இங்கே யூஸ் பண்ணுமோ அதே கான்செப்ட் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். ஸோ செல்ஃப் டாட் சிபியூ அண்ட் தென் செல்ஃப் டாட் ரேம். ஓகே, ஸோ இப்போதைக்கு நான் வந்து வெறும் கம்ப்யூட்டர் 1 மட்டும் நான் கால் பண்ணுறேன். நான் ரன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஓகே எரர் காமிக்குது. ஸோ கம்ப்ளீட் டன். ஓகே, ஸோ இப்போ எனக்கு ரன் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு கான்ஃபிக் இஸ் i5 அண்ட் 8GB ரேம்னு காமிக்குது. ஸோ இங்கே ரேமுங்கிற பாஸ் ஆகிக்கிறதுல எனக்கு 8ன்னு காமிக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே வந்து கம்ப்யூட்டர் 1 தான் கால் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் நான் கம்ப்யூட்டர் 2 நான் கால் பண்ணேன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா கான்ஃபிக் இஸ் Ryzen 5 அண்ட் 16GB RAM. ஸோ இப்படி தான் வந்து ஒரு கிளாஸ்க்குள்ளே வந்து ஆட்ரிபியூட் அண்ட் மெத்தட்ஸ் கிரியேட் பண்ணுறது. ஸோ இனிட்டுங்கிறது ஒரு மெத்தட், இன்னொரு மெத்தட் இருக்குது, அது அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இப்படி தான் வந்து இனிட் கிரியேட் பண்ணி அதில் வந்து நம்ம வேரியபிள்ஸ் வந்து இனிஷியலைஸ் பண்ணுறது. ஸோ இந்த இனிஷியலைஸ் பண்ணுறது இல்லையா, ஸோ இதில் வந்து நம்ம வந்து ரொம்பவுமே முக்கியமான கான்செப்ட். இங்கே 3 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறோம், ஆனால் இங்கே 2 தான் பாஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா செல்ஃபுங்கிறது ஒரு ஆர்குமெண்ட் வந்து என்ன எடுத்துக்கோன்னா அந்த ஆப்ஜெக்டே வந்து ஆர்குமெண்ட்டை எடுத்து இந்த செல்ஃபுங்கிற இடத்துல நம்மளுக்கு பாஸ் ஆகும். ஸோ அதுதான் இங்கே கான்செப்ட். அண்ட் தென் செல்ஃபுங்கிறது இந்த சிபியூங்கிறத நீங்கள் வேறு நேம் கூட வச்சுக்கலாம். ஸோ நான் இங்கே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்ஹெச் அப்படின்னு நிற்கிறேன். அண்ட் தென் இங்கே ஒய்வைன்னு வைக்கிறேன். ஸோ இங்கே இந்த இடத்துல நீங்கள் ஹெச்ஹெச்னு மாற்றிக்கணும், இந்த இடத்துல ஒய்வைன்னு மாற்றிக்கணும். ஸோ நான் ரன் பண்ணனா ஓகே, ஸோ இந்த இடத்துல தான் நீங்கள் மாற்றணும். CPU and then YY and then RAM. இதே இடத்துலையும் நீங்கள் வந்து ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு நேம் வச்சு நான் யூஸ் பண்ணி ரன் பண்ணியிருக்கிறேன். பட் நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா சேம் நேம் வச்சு நீங்கள் பண்ணுறத நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா இப்போ இந்த மாதிரி ரேண்டமாக நேம்ஸ்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். நீங்கள் ஃப்யூச்சர்லேயே வந்து ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சிம்பிளாக புரியும். ஸோ சிபியூவில் வந்து சிபியூ ஸ்டோர் ஆகிருக்கு அண்ட் ரேமில் ரேம் ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ இப்படி தான் வந்து நம்மளுக்கு கால் ஆகும். ஸோ அது மாதிரி இங்கே நான் சேஞ்சஸ் பண்ணிட்டேன்னா சிபியூ அண்ட் தென் ரேம்ங்கிறத நான் கால் பண்ணிட்டேன்னா எனக்கு கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஓகே, சிபியூ ஓகே. ஸோ இதுதான் வந்து எப்படி ஒரு கிளாஸ்க்குள்ளே வந்து ஆட்ரிபியூட் அண்ட் மெத்தட்ஸ் கிரியேட் பண்ணுறது. அண்ட் தென் ஆட்ரிபியூட்ஸில் இருக்கிற வேரியபிளை வந்து நம்ம வந்து ஃபங்க்ஷனில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம்.